ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிறகடி காசு இல்லை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோ விட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கண்டிப்பாக வந்துட்டு சீதாவுக்கும் அருணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இது வந்து யாராலையும் பிரித்து வைக்க முடியாது, எதுவும் நடக்க முடியாது. அது எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிறதுலாம் நம்ம வரப்போகிற கதைக்களத்தில் காமிக்க போகிறாங்க. இன்றைக்கான ப்ரொமோவில் காமிச்சது அதே தான். சீதா எதுவும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அருண்கிட்ட பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சீதாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி அருண் நீ பேசாமல் ஒரு மாதிரி இருக்காம்மா, கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அதே போல் சீதாவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க, இல்லைங்க எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை எடுக்கிறது தான் முடிவு. அவர் இந்த இதை வேணான்ட்டார், அவர் சொல்கிறதா நாங்கள் பண்ண முடியும், அவர் மீறிட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்க, இந்த சம்மந்தம்லாம் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மீனாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா. நீங்கள் வேறு சம்மந்தம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. இதையும் அருண்கிட்ட சொல்கிறாங்க. அருணும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இருக்கார். என்ன பண்ணுறது எது பண்ணுறாமல் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போதைக்கு மீனாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், சீதாவை நான் ரொம்ப விரும்புகிறேங்க, அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவள் மட்டும்தான் என் மனசில் இருக்கா, மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க, இதெல்லாம் எதாச்சும் நடந்தது தான், நான் வேணால் மன்னிப்பு வேணால் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் பேசுகிறாங்க. சரிங்க நான் நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நம்ம நைட்டு போல் வீட்டுக்கு வரப்போ முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. பேசிவிட்டு இது மாதிரி அருண் என்னை பார்த்தாங்க, அவன் எதுக்கு உன்னைய பார்த்தா அப்படிங்கிறப்ப எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. அவர் சீதாவை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்போமே, அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறப்போ முத்து வந்துட்டு இதெல்லாம் கனவுல கூட நடக்காது, இதெல்லாம் நான் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் தான் நமக்கு தெரியும். அது எப்படி நடக்குது, எந்த மாதிரி நடக்குது, இது நடந்ததுக்கப்புறம் முத்து மீனா வாழ்க்கை என்ன போகுது, டைவர்ஸ் ஆகி பிரிய போகிறாங்களா, யார் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, என்ன மாதிரி கதை போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.